13/8/2024 செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, விவேகானந்தர் ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விவேகானந்தர் ஐயா எவ்வளோ பெரிய ஒரு மாமேதை அப்படின்றதும் தெரியும். இந்திய பெண்களை அவர் ராணி மாதிரி மதிச்சாருன்றது தெரியும். அதுக்கு தொடர்பான ஒரு நிகழ்வை கதையாக தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தடவை பிரிட்டிஷ்காரங்கள்ல விவேகானந்தர் ஐயா நம்ம நாட்டு பெண்களை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ பிரிட்டிஷ்காரங்க கேட்டாங்களாம், ஏங்கய்யா அவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க, தைரியத்தில் விவேகன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பெண்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஏன் ஒரு ஆண்கிட்ட கை கொடுக்கறத கூட அவங்க அவ்வளோ வெக்கப்படுறாங்க, இவங்களை போய் தைரியம் வீரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போ விவேகானந்தர் ஐயா ஒரு அருமையான பதிலை கொடுக்குறாரு. என்ன தெரியுமா அந்த பதில் அப்படின்னா, ஐயா எங்கள் நாட்டு பெண்கள் யார்கிட்டையும் கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்களாம். ஒன்னே அதுதான் வீரத்துல குறைஞ்சவங்கன்னு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு விவேகானந்தர் ஐயா சொன்னாராம், இல்ல வீரத்துல எங்க பெண்கள் குறைந்தவனுங்க அல்ல, உங்க நாட்டு ராணி இருக்காங்கல்ல, அவங்க எந்த ஒரு சாமானிய மனிதனுக்காவது கை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அது எப்படி அவங்க ராணி அப்படின்னு சொல்லி கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் எங்கள் நாட்டு பெண்கள் ஒவ்வொருத்தரும் ராணி, அவங்க உங்களை மாதிரி சாமானிய மக்கள்கிட்டலாம் கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரிட்டிஷ்காரங்களே அசந்து போகிற அளவுக்கு அந்த பதில் இருந்துச்சு. அப்போ பெண்களை எவ்வளோ உயர்த்தி சொன்னார் நம்ம விவேகானந்தர் ஐயா. அப்போ அவரை நினச்சி நம்ம என்னைக்கு இன்னை வரையும் போட்டுக்கிட்டு தானே இருக்கணும். இன்ன வரைக்கும் 2 வார்த்தைகளில் உலகத்தையே ஆண்ட ஒரு தமிழனாகவும் அவர் இருந்திருக்காரு. அப்போ எந்த ஒரு அருமையான ஒரு பேச்சாளராகவும் இந்திய பெண்களை மதிக்கிற அளவுக்காகவும் விவேகானந்தர் ஐயா இருந்திருக்காருன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்திய நாட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் ராணியா தானே இருக்கணும். அதனால எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு நம்ம விவேகானந்தர் ஐயாவை நினைவு கூறுற தினமா நம்ம என்னைக்குமே இருக்கணும். இந்திய நாட்டு பெண்கள் ஒவ்வொரு மனதிலையுமே என்னைக்குமே விவேகானந்தருக்கு எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சபை பற்றி நான் 8ஆம் வகுப்பு பயின்றுவேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.